வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். தேவந்தவாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ தேவநாதீஸ்வரர் திருக்கோவிலில் 3ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. ஈரேழு 14 உலகத்திலும் ஆலகால விஷம் உண்டு தேவாதி தேவர்களையும் காத்து ரட்சித்த நீலகண்ட பிரபுவான ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கும் தொண்டை வடநாட்டில் பல கோவில்களுக்கு மத்தியில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற திருத்தலம் எனப்படும் திருக்கோவில் ஒன்று உள்ளது. இத்தலம் வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களான திருமணத்தடை, புத்திர பாக்கியம், வீடு, கல்வி, வேலைவாய்ப்பு, நிலம் உள்ளிட்ட பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் என்பது இங்குள்ள பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இத்தலம் தேவேந்திரன் வழிபாடு செய்த திருத்தலம் ஆகும். இவ்வாறு சிறப்பு பெற்ற இத்திருத்தலம் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் தேவந்தவாக்கம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ தேவநாதீஸ்வரர் என்ற பெயருடன் திகழ்கிறது. இத்திருக்கோவிலில் தேவர்கள் வழிபட தேவலிங்கம் மற்றும் வடக்கு நோக்கிய மயில் இருப்பதும் சிறப்பு ஆகும். இவ்வாறு சிறப்பு பெற்ற இத்திருக்கோவிலில் 3ஆம் ஆண்டாக பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய அர்ச்சகர் ஸ்ரீதரம் விக்ரம் சர்மா, மூலவர், அம்மன் ஆகியவற்றிற்கு பால், தயிர், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் சங்கநாதம் முழங்க சிறப்பு அபிஷேகம் செய்தார். இதன் பின்னர் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, தேவநாத கணபதி, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள், ஸ்ரீ லிங்கோத்பவர், ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ வள்ளி தேவசேனா சிவசுப்பிரமணியர், ஸ்ரீ மகா கால பைரவர், நவகிரக சன்னதி ஆகியவற்றிற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் மகா அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் கிராம தேவதை அருள்மிகு ஸ்ரீ காவாத்தம்மன் திருக்கோவிலில் இருந்து மங்கள வாத்தியம், கைலாய வாத்தியம் முழங்க பூ, பழம், வெற்றிலைப்பாக்கு, தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், இனிப்பு, வஸ்திரம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை திருக்கோவிலுக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அனுஷை, கணபதி பூஜை, சங்கல்பம், புண்ணியாவச்சனம், ஆவாகனம், வடுகு முகூர்த்தம் எனப்படும் பூநூல் அணிவிக்கும் நிகழ்ச்சி, காசி யாத்திரை செல்லும் நிகழ்ச்சி, பாத பூஜை செய்யும் நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் மணமக்கள் இன்ப துன்பத்தை ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் ஈசனுக்கும் அம்பாளுக்கும் புது வஸ்திரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அம்பாள் கழுத்தில் ஈசன் திருமாங்கல்யம் எனப்படும் தாலி கட்டும் நிகழ்ச்சியான திருக்கல்யாண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதன் பின்னர் மகா பூர்ணாகூதி நடைபெற்றது. பின்னர் மணமக்களுக்கு அன்பளிப்பு எனப்படும் மொழி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் வடை, பாயசத்துடன் கூடிய கல்யாண விருந்து சாப்பாடு பரிமாறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு ஊர் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. திருக்கோவில் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இதன் பின்னர் பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மங்கள வாத்தியம், கைலாய வாத்தியம் உள்ளிட்டவை முழங்க வான வேடிக்கையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் திருக்கூத்து நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவிலின் நிர்வாகிகள், உபயதாரர்கள், கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர்.